இப்போ நம்ம பார்க்குற தேவனிக்கா கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில பல்லவ எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு மன்னர் பெருமையை சில உவமைகளோட சொல்லுது. அதுல தான் பாண்டிய மன்னனையும் குறிப்பிடுது. இந்த கல்வெட்டை இப்ப பார்ப்போம். யுதிஷ்டிர இவ சத்தர்மே பகீரத நரபதிரிவ பிரஜாபாலனே தனஞ்சய இவ ரிபுகண விஜயே இந்திரத்யும்ன இவ பூரி யஜ்ஞ விதானே சிபிரிவ பாலனே பகவான் மகாபுருஷ பிராமண்ய தானுச பிராமண்ய பாவே கனக பாண்டிய இவ நியாய ரக்ஷனே மகோததிரிவ காம்பீரியே மேருரிவ ஸ்தைரியே. அதாவது தர்மத்தில் யுதிஷ்டரை போன்றவன், மக்களை காப்பதில் பகீரதன், எதிரிகளை வெல்வதில் விஜயன், பல யாகங்கள் செய்வதில் இந்திரத்யும்னன், காப்பதில் சிபியை போன்றவன், வேத தர்மத்தை அனுசரிப்பதில் விஷ்ணு, நீதியை காப்பதில் கனகபாண்டியன், கம்பீரத்தில் பெருங்கடல், நிலைத்தன்மையில் மேருமலை அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. கனகம் என்ற சொல்லுக்கு பொன் அல்லது தங்கம்னு அர்த்தம். இந்த கல்வெட்டு கனகபாண்டியன்னு குறிப்பிடுறது பொற்கை பாண்டியனை தாங்க. பொற்கை பாண்டியங்கிறது நிஜத்துல வாழ்ந்த ஒரு மன்னன் இல்லை, அது ஒரு புராண கதாபாத்திரம். நீதியை நிலநாட்டிய மன்னனுக்கு உதாரணமா இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட புராண கதாபாத்திரம். சிலப்பதிகாரம் கூட பொற்கை பாண்டியனை பத்தி பேசுது. இப்படி சங்ககாலம் தொட்டு தமிழகத்துல சொல்லப்பட்டு வர ஒரு புராண கதாபாத்திரம் எப்படி லாவோஸ் நாட்டுல தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பகுதிகளுக்கு பயணம் செஞ்ச தமிழக வணிகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் மதகுருக்கள் மூலமா தமிழக கலை, கலாச்சாரம், மத நம்பிக்கைகள், புராணங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து தாங்க பரவுச்சு. இதுக்கு இன்னொரு சான்று தமிழக பகுதிகளில் மட்டுமே பார்க்கப்படுற காரைக்கால் அம்மையார் சிலைகள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி கிடக்கு. இதை பத்தி நாம ஏற்கனவே வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலனா அதை மறக்காம பாருங்க. வாட்பூல இன்னும் பல சான்றுகள் கொட்டி கிடக்குங்க. ஆரம்ப காலத்துல இங்க ஆராய்ச்சி செஞ்ச ஜார்ஜ் கோட்டஸ் தேவனிக்கா கல்வெட்டுக்கு முன்னரே இங்க இந்திய மயமாக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு இருந்துச்சுன்னு கணிச்சாரு. அதோட அவர் இந்த தேவனிக்கா தூண் கல்வெட்டு தாய்லாந்துல சீத்தெப்ல கிடைச்ச மற்றொரு கல்வெட்டோட ஒப்பிட்டு ரெண்டும் பல்லவ எழுத்துக்கள்ல ஒரே மாதிரியான வடிவத்துல இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.